ஒரு மனிதனாவது ஒரு மனுஷியாவது இன்றைக்கு தவறுகளை செய்யும்போது, இன்றைக்கு நாம் செய்கின்ற தவறு எவ்வளவு அது தப்பாக இருக்கிறது, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நினைக்கிறாங்களா? இல்லை, தவறு மேலே தவறு செய்ய தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த செய்த தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நினைப்பதில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த தவறு ஏன் செய்கிறோம் என்று சொல்லி கூட நினைத்து பார்ப்பதில்லை. என்று சொன்னால் பாவத்தின் மேலே பாவத்தை அதிகமாக செய்து கொண்டிருந்ததுனால தான் அந்த தவறுகளை ஆனால் அந்த தவறை மன்னித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட ஏன் நான் வரக்கூடாது என்று சொல்லி அந்த சிந்தனை இல்லை. ஏன்னால் அவர்கிட்ட வரும்போது அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமேன். அப்படிப்பட்ட ஆமேன் காரியங்களை அவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். அவருடைய நாமத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டிருக்க அவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம், மன்றாடுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.